தற்போதைய அண்மை செய்தி, ரோப்காரில் சிக்கியவர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டிருக்கிறனர். அந்தரத்தில் சிக்கி தவித்த 4 பேரையும் பத்திரமாக மீட்டெடுத்திருக்கிறது. தற்போதைய அண்மை செய்தி இது. கரூர் குளித்தலை அருகே நடைபெற்ற சம்பவம் குறித்த அண்மை செய்தி. கரூர் குளித்தலை அருகே ஐயர்மலை மலைக்கோயில் ரோப்காரில் சிக்கிய பக்தர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டிருக்கின்றனர். ஐயர்மலை ரத்னகிரீஸ்வரர் கோயிலுக்கு செல்லும் ரோப்காரில் திடீரென்று ஏற்பட்ட பழுது காரணமாக அந்தரத்தில் சிக்கி தவித்த 4 பேரையும் ரோப்கார் ஊழியர்கள் மற்றும் இதர அலுவலர்கள் ஒன்றிணைந்து அந்த 4 பக்தர்களையும் மீட்டெடுக்கும் மிக முக்கிய நிகழ்வு இது. இது குறித்து நமது செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி தரும் தகவல்களை கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, சற்று முன்னர் தான் கோயிலுக்கு அந்த ரோப்காரில் சிக்கிய பயணிகள் இங்கு பதைத்து கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை படித்தோம். இப்போது அந்த 4 பேரும் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். இது குறித்த உங்களோட ஆய்வறிக்கை என்ன? நிச்சயமாக தமிழக அரசு இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக நேற்று பல்வேறு திட்டங்களை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் துவங்கி வைத்தார். அதன் ஒரு பகுதியாக கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே உள்ள ஐயர்மலை மலைக்கோவிலில் ரத்தனகிரீஸ்வரர் திருக்கோவிலில் 9,10,00,000 மதிப்பிலான கம்பிவட ஊர்தி ரோப்கார் திட்டத்தை துவங்கி வைத்தார். இதில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் குளித்தலை சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் அரசு அதிகாரிகள் என பலர் கலந்து கொண்டு வட ஊர்தி ரோப்கார் சேவையை பயணித்தனர். மேலும் அதனை துவங்கி வைத்தனர். இன்று பொதுமக்கள் சேவைக்காக துவங்கப்பட்ட நிலையில் கீழே இருந்து கோயிலுக்கு மேலே செல்வதற்காக 4 பெண்கள் கோயிலுக்கு சென்றனர். அப்பொழுது ரோப்காரானது பாதி வழியில் நின்றது. அதே போல மேலிருந்து 4 பெட்டிகளில் கீழே சென்ற ஒரு பெண் பயணி மட்டும் அங்கே சிக்கிக் கொண்டார். அப்பொழுது பலத்த காற்றின் வேகத்தின் காரணமாக ரோப்காரின் மேலே உள்ள சக்கரம் கலண்டு தொங்கியதால் பக்தர்கள் அலறியடித்து கூச்சலிட்டனர். இதனை அடுத்து கோயில் அலுவலர்கள் பொதுமக்கள் தகவல் அளித்ததின் பேரில் விரைந்து வந்து பக்தர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். மேலே இருந்து கீழே வந்த பெண் ஒருவரை மட்டும் கோவில் ஊழியர்கள் பத்திரமாக மீட்டனர். இதனை தொடர்ந்து கோயில் அடிவாரத்திலிருந்து மேலே சென்ற போது மாட்டிக்கொண்ட 4 பேர் 50 வயதிற்கு மேற்பட்ட வயது உடையவர்கள். அவர்களை பத்திரமாக மீட்ட ரோப்கார் ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் மீட்கும் பணியில் தொடர்ந்து ஈடுபட்டனர். அதில் 2 மணி நேரத்திற்கு மேலாக போராடி மேலே சிக்கிக் கொண்ட 4 பெண்களையும் பத்திரமாக மீட்டனர். இதனை தொடர்ந்து இந்து சமய அறநிலையத்துறை இயக்குனர் குமரகுருபன் நேரில் பார்வையிட்டு ஆய்வுகள் மேற்கொண்டார். அதனைத் தொடர்ந்து தற்பொழுது ரோப்காரானது சேவை இயங்க துவங்கியுள்ளது. இதில் இவர்கள் பயணித்தது என்பது குறிப்பிடத்தக்கது. மோகன்ராஜ். ரோப்காரில் சிக்கிய 4 பக்தர்கள் பத்திரமாக மீட்டெடுக்கப்பட்ட சம்பவம் குறித்த உங்கள் தகவலும் அறிக்கையும் நன்றி கிருஷ்ணமூர்த்தி.